வந்து முதல்ல இந்த சுவடி கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது கிடைத்தாலும் இந்த பிறப்பில், அதாவது ஒரு மனிதன் பிறப்பு எடுக்கிறது என்னன்னாக்க அவங்களுடைய முன் பிறப்பினுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த மனுஷ பிறப்பு வந்து எடுக்கிறாங்க. அந்த கர்ம வினையுடைய பாவ சாபங்கள் அது வந்து அறுக்கிறதுக்கு, அதாவது நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த பிறப்பில் ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு அவங்க தேடணும். அந்த தேடி எடுக்கும்போது அதற்கான அந்த பிராப்தம் அவங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே அந்த பரிகாரம் அவங்களால செய்ய முடியும். இப்போ இது எவ்வளோ நாள் சார் ஆகும்? இப்போ நான் வந்து கைரேகை கொடுத்துட்டு நீங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? வந்து நீங்கள் ரேகை கொடுத்தீங்கன்னா குறைஞ்சி வந்து எங்களுடைய அலுவலகத்தில் வந்து குறைஞ்சி வந்து ஒரு 13 பேர் நாங்கள் வந்து அந்த ஓலைச்சுவடி வந்து குருஜி எல் ரமேஷ் குருஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த அலுவலகத்தை நாங்கள் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து சப்த ரிஷிகளுடைய நாடிகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நாடிகள் படிக்கிற ஆள் இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து எதில் உங்களுக்கு தேவையோ அந்த நாடிகள் எடுத்து நாங்கள் படிப்போம். இப்போ வந்து நாடிப்படி வந்து எங்களோட ஓலைச்சுவடிகள் இல்லைன்னா இப்போ மற்ற முறைப்படி நீங்கள் எங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டிப்பாக முடியும். ஓகே சார். அது என்னன்னாக்கா வந்து அதான் சொன்னோம் இல்லையா, எங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க. அது ஒரு 13 பேர் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடிகள், அதாவது சப்த ரிஷிகளோட நாடிகள், அது வந்து சித்தரால் எழுதப்பட்ட அந்த சுவடிகள்லேருந்து உங்களுக்கு எந்த முதல்ல நான் வந்து அகஸ்திய ரிஷிகளை அவங்க எழுதி வச்சு சுவடி தான் நம்ம செக் பண்ணுவோம். அதில் அந்த சுவடிகள் கிடைச்சிடுச்சுன்னா அதில் உங்களுக்கு பார்த்து விவரத்தை சொல்லிவிடுவோம். உங்களுக்கு இல்லை அதில் கிடைக்கல வந்து ஒரு 4-5 சுவடி வரைக்கும் தேடி உங்களுக்கு அதில் அந்த ஓலை உங்களுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுடைய முயற்சியினாலேயே எங்களோட அலுவலகத்திலே உங்களுக்கு அதை பார்த்து நாங்கள் சரி செய்து கொடுப்போம்.